அடுத்ததாக நம்ம அகில இந்திய தமிழ் திட்டத்தில் நான் ஒவ்வொருத்தரும் 10 பேர் சேர்த்தணும்னு சொல்லி நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். குறிப்பிட்ட பேருக்கு தான் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் தரல. அந்த விதத்தில் வடிவேல் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேரை வந்து உறுப்பினர் ஆக்கி இந்த உறுப்பினர்கள் வந்து முதலிடத்தில் இருக்கார். அவருக்கு நம்ம கௌரவ தலைவர் போற்றி கௌரவிப்பார். உறுப்பினர் சேர்க்கறது அப்படின்னா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கறதா பாருங்க, நைட்டா போய் 20 பேர் 50 பேர் சேர்த்துருவோம். இப்போ நம்ம தமிழுக்காக ஒரு உறுப்பினர் சேர்த்துறது எந்த கட்சியாக இருந்தால் நமக்கு என்னமோ பண்ணிக்கங்க. கட்சியில தமிழுக்கு முதலிடம் கொடு, அவ்வளவுதான். எந்த கட்சியிலே இரு, எங்கேயோ போய் எவன் கூட இரு, தமிழுக்காக டெய்லி 1/2 மணி நேரம் கட்சியில வந்து எலெக்ஷன் டைம் கூட 20 குடும்ப தொட்டு போயிட்டீங்க, அது வேற. ஆனா தமிழுக்காக தினமும் 1/2 மணி நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்லி தமிழ்ல பிறந்துட்டோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்கணுங்கிற அந்த நல்லெண்ணத்தோட இதில் எல்லாரும் சேரணும். 20 உறுப்பினர்கள் இருந்து ரொம்ப குறைவு. எவ்வளவு? 200. 20 மிக குறைவு. ஐயா வயசுக்கு 200 பண்ணும். இது வந்து 20 இப்ப என்கிட்ட கொடுக்க பாருங்க. நான் வந்து உட்காந்து போன்ல சொல்றேன் 500 பதிவு பண்ணிருக்கோம். நான் கொடுத்த ஒரு படிவு கொடுத்தேன்னா எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அப்படியே என்ன கட்சிக்காக தான் சரி, எல்லாரும் தெரியும் சேலம் மாமன்றம் எப்படி போயிட்டு இருக்கு. மாநகராட்சி மாமன்றம் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்லிட்டு தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி என்னை பெருமை பற்றி சொல்லல. ஐயா நீங்க வந்து பாண்டு பத்திரம் கொடுத்தா கூட எல்லாரும் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவாங்க. ஐயா நாங்க வந்து எழுதி ஃபில்அப் பண்ணா கூட அத்தனை எனக்கு கேள்வி கேட்கறாங்க. சார் இப்ப சேலம் மாநகராட்சியில 60 கம்பெனி இருக்கிறாங்க. நம்ம சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஏற்கனவே கோவிந்தராஜ் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு கவுன்சிலர் 100 உறுப்பினர் சேர்த்து கொடுத்தா 60 பேர் 6000 உறுப்பினர் உங்களுக்கு கேரண்டியா நம்ம சார் மூலியமா சேர்த்து வந்தோம். நன்றி சார். தமிழ் சங்கத்துல நான் ஒரு உறுப்பினராக இருக்கும். அதோட இந்த தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக கோவிந்தராஜ் ஐயா அவர்களுடன் டெல்லி பயணம் மேற்கொண்டேன். அதன் பயனாக இந்த தமிழ் சங்கத்திலே வளர்ச்சி மென்மேலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக அவர் திறமையான முறையிலே செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வடிவேல். எனக்கு 75 ஆண்டுகள் ஆகிறது. 1970 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய தூக்கமடை நாடகத்திலே அபிநய சுந்தர முதலியார் என்ற ஒரு பாத்திரத்தை என்னிடத்திலே கொடுத்து அதில் பெரிய பொறுப்பு என் வசம் ஒப்படைத்தார்கள். அதிலே நான் நடித்து மிகவும் பாராட்டுதலை பெற்றேன். அதிலே ஒரு சிறிய ஒரு வசனம் நான் இப்பொழுது கூறுகிறேன். இறைவா, பணம், பதவி, புகழ் இத்தையும் கொடுத்து பளிகைக்கல் மாளிகையில் பஞ்சரி மீது படுத்துறங்க வைத்தாயே, பாலியலை கொள்ளத்தானா வேண்டாம். வேதனை கொடுத்து வேடிக்கை பார்ப்பதற்காக அமர்ந்திருப்போன் என் வேலைகளும் செவிகளுக்கு எப்படி இறைவா கேட்க போகிறது? சிற்பி செதுக்கி எடுத்த கற்சிலைத்தானே நீ பேச மாட்டாய். ஒரு குருவி என்னதான் உயர பறந்தாலும் அது பருந்தாக முடியாது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து விட்டாயே என்று ஒரு வசனம் எடுத்திருந்தார். அந்த வசனத்தை இப்பொழுது உங்களிடம் நான் கூறினேன். 1900 கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் பல பெரும் நடிகன். அதோட 1974 ARASPV என்ற அம்பாசிடர் ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி இப்போது இல்லை. அது முழுக்கமாக அகற்றிவிட்டார்கள். அந்த அம்பாசிடர் வந்து ஒவ்வொரு அரசு நிலையத்திலும் அது நிறுத்தப்பட்டிருக்கும். அதில் தான் எல்லோரும் பயணம் செய்வார்கள். அந்த கார் மெக்கானிக்கல் ஷாப்பில் நான் வேலை செஞ்சுவேன். 40 ஆண்டு காலம் என் பணி போய் 2008 வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறேன். நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் என்பதற்காக நான் பலர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சிட்டி பாபா ஐயாவை
பேசுகிற வார்த்தை நீங்கள் வந்து பேச முடியுங்க. உங்களுக்கு சால்வை அணிவிச்சு கவனிக்கிறோம். மரியாதைக்கு உரிய நம்முடைய செயற்பொறியாளர் பழனிசாமி ஐயா அவர்கள் உள்ளிட்ட நமது தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் பெரிய முயற்சி. சொன்ன மாதிரி அவர் தூங்குறாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் இதே ரொம்ப சுறுசுறுப்பாக சொல்லிட்டு இருக்காரு. அது விட்டு அவர்கிட்ட இன்னொன்று என்னன்னா, ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் கூட உற்சாகம் ஊட்டி பழனிசாமி அது பழனிவேல் சாமி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்க கடுமையா படிக்கட்டே ஏறி வர முடியாதுங்க. ஆனா இவர் பார்த்தா கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு இப்ப நான்லாம் 76 வயசுங்க. நான் வந்து இளமையில இருந்து மூச்சு பயிற்சி யோகா எல்லாம் பண்ணுவேன். நான் நிறைய பேசுறேன், அதெல்லாம் வேணாம். 1967 இருந்து நான் டிஎம். எனக்கு மானசீகமா கலைஞர் பிடிக்கும். ஏன்னா அவர் கலைஞர் வந்து எங்க கிராண்ட் ஃபாதர் கடையில் வாரத்தில் 2 நாள் உட்கார்ந்து இருப்பார். போலீஸ் கொடைக்கிறவர் கொடைத்தொழில் டீலர் தாத்தா. அப்ப எழுதினார் கலைஞர், இவர் நிழற்படம் எடுப்பவர் மட்டுமல்ல, நமது கழக கொள்கைகளை நிழல் போல் பின்தொடர்பவர். அந்த மாதிரி கொள்கை கோட்பாடுங்க எவ்வளவோ இருக்கு. எனக்கு இளமையில நான் ஒரு 15-16 வயசு சத்சங்கத்தில் இருக்கிறேன். அதனுடைய பலன் என்னன்னா, இவர் மாதிரி நிறைய பேர் பார்க்க முடியாது. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்குங்க 15-16 வயசு 60 வருஷத்துக்கு முதல்ல நான் உட்காந்து கேட்பேங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. இசையா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இலக்கியம் எதா இருந்தாலும் உட்காந்து கேட்பேன். அப்போ கேட்க கேட்க செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைங்கிற மாதிரி நான் திருச்சி வானொலியில நான் பேசியிருக்கேன். சான்றோர் சிந்தனை, இரவுரை, இலக்கிய பேருரை, மகான்களை பத்தி எல்லாம் கடற்கரை சச்சிதானந்த யோகீஸ்வரர் அதுக்காக முடிக்கணும். 1976 நான் மின்சாரத்துறையில 36 வருஷம் பணியாற்றி இருக்கிறேன். நான் நிறைய பரிசு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா 1976 நாவலர் நெடுஞ்செழியன் முக்கியமான பொறுப்பு இருந்தார். அப்போ ஜீவோ போட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு பிபி போர்ட் ப்ரொசீடிங்ஸ். அந்த ஜீவோ என்னன்னா, தமிழ்லயே எல்லாம் டிராப்ட்னா தான் தெரியுது, தமிழ்ல வரைவுகள்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுல நான் முதல் பரிசு முதல் ஆண்டு எனக்கு கிடைச்சது. சம்பளத்துக்கு மேல கொடுத்தாங்க. அதுல சீஃப் இன்ஜினியர் மட்டும் இல்லைங்க, சேர்மன் தான் டாப் மோஸ்ட். அவரே பாராட்டி அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த மாதிரி நான் இளமையிலிருந்து ஏதாவது ஒரு சாதனை படுகிறேன். நான் இளமையிலே நினைப்பேன், என்ன எல்லாம் தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, பலசர கடை வைக்கிறாங்க, காய்கறி, ஆபீஸுக்கு போறான், கையில போறான் வரான், தினம் இதையே பண்றானே, குடும்பத்தை பாக்குறான், குழந்தை குட்டிகளோட விளையாடுறான். சின்ன வயசுல அப்புறம் டெட் பாடி எடுத்துட்டு போனாங்க. நான் சின்ன வயசுல என்ன உடம்பு இது எங்க கொண்டு போறாங்கன்னு பார்ப்பேன். அது வந்து டே நீ வரக்கூடாதுன்னு தட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்க நின்றுக்குவேன். ஏன்னா அப்ப என்ன துரத்த முடியாது இல்ல. நான் அங்க போய் நின்றுட்டு இந்த ஊர்வலம் போச்சு நாங்க பார்ப்போம், எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களா, அங்க போனா தெரியும். அது குடியெல்லாம் போய் எட்டி பார்ப்போம், அடிச்சு துரத்துவான். அப்புறம் எனக்கு என்ன சிந்தனைனா, இது வாழ்க்கை அல்ல. மனிதன் எந்த வினாடியும் இந்த பூமியை காலி பண்ணி ஆகணும். அது 60 வயசு ஆளா இல்ல 15 வயசு ஆளா. ஏன்னா என் மாமா பொண்ணு 5-6 வயசுலயே இறந்துருச்சு. வயசானவங்க சாகுறதையே நான் பாக்குறேன். எனக்கு புரியல. அப்போ என்னடா யார் பார்த்தாலும் இந்த மாதிரி வச்சு எல்லாம் கொண்டு போறாங்களேன்ட்டு அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லை, நித்தியம் அனித்திய வஸ்து விவேகம், விவேகம் விராகம் வைராகியம் தீவிரம்னு முன்னூட்சிகளுக்கு அதெல்லாம் இருக்கு. அது தொடக்கூடாது. இதுதான் அதுதான் தொட வேண்டியதா இருக்குது. கைவல்ய நவனியதான் ஒரு பெரிய ஞானம், அதுல எல்லாம் இது வருதுங்க. அந்த மாதிரி அப்ப பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் சாதனை செய்ய வேண்டும். உங்களை எல்லாம் எனக்கு கேட்கும் போது ரொம்ப அதே மாதிரி ஜெயராமன் கலெக்டர் கமிஷனர் இருந்தார். அவர் தான் எனக்கு இவர் ஐயாவை அறிமுகப்படுத்துறாரு. அப்பவே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. நாம இருக்குங்களா மறந்துட்டீங்களா? அவர் ஜெயராமன் எனக்கு தட்டி கொடுத்து, ஏன்னா அவர் மாமனார் என் ஃப்ரெண்டு, இங்க கமிஷனர் இருந்தாருங்க. அப்புறம் ஐஏஎஸ் அவர் கலெக்டர் ஆகிறதுக்கு முதல் ஒரு கொஞ்ச நாளைக்கு 1 மாசத்துக்கு முதல்ல கூட நான் ஒரு சித்தர் புஸ்தகத்தை கூட இதை நான் படிச்சு எடுத்து படிக்கட்டுமான உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், படிங்கன்னு. அவர் அந்த டீல் பண்றதெல்லாம் பார்த்தேன். டக்குன்னு உங்க மாதிரி ஒரு குரூப் வர்றாங்க, அந்த சீட்டு பாக்குறவர் கூப்பிடுறாரு, டக்குன்னு முடிக்கிறாரு. நான் பக்கத்துல பார்த்தேன். அப்ப சொன்னேன், உங்களுக்கு விரைவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் வருவதற்கான தகுதி எல்லாம் இருக்கு. நான் இறைவர்கிட்ட பிரார்த்தனை பண்ற, சித்தர்கிட்ட உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு. அவர் என்ன சொல்றீங்க, ஆனா அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவருக்கு கிடைச்சது. நல்லா வந்துட்டார். போனவங்க நண்பர்கள் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தொடர்ந்து 8 வருடங்கள் வந்து தொடர்ந்து வருவாய்த்துறையில
உதவி அதாவது அடிஷனல் செக்ரட்டரியா இருந்த ஒரு பெருமை தமிழ்நாட்டில் வரலாறு படித்தவர் அவர். அவர் எனக்கு போனோம்னு ஒரு லெட்டர் எழுதினாரு. என்ன தெரியல, யாருமே எழுத முடியாதுங்க. தங்கள் விருப்பப்படி, இதோட முடிச்சாரு. தங்கள் என்ன சொல்றாரு, தங்கள் விருப்பப்படி என் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியை சிறப்பாக நான் மேற்கொள்வேன். பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிங் இப்பதான் நீங்க எல்லாம் சொன்னீங்க. அவரு நம்ம கருத்தை அவர் சொல்றாரு. நீங்க ஏன்னா நான் 18 சித்தர்கள் வழிபாடுல இருக்கேன். இதெல்லாம் அவர் போயிடுது, நல்ல நேரத்துல அவருக்கு ஜெயராமன் கலெக்டர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நம்ம செயற்பொறியாளர் அவர்களுக்கும் நம்முடைய கோவிந்தராஜன் அவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் தகும். அதனால நேர காலம் இல்லை. அதனால அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் சேவை ஆற்றக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த நிலையை பெற வேண்டும், அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல சித்தர்களையும் இறைவனையும் போற்றி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு நாள் முழுதாக கொடுத்தாலுமே நல்ல ஆன்மீக சொற்பொழிவு நிறைய பேசுவார், கேட்டுட்டே இருக்கணும் போல தோணும். பட் இருந்தாலும் காலத்தின் நேரத்தை கருத்தில் கொண்டு சீக்கிரம் முடிச்சா நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக நமது பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு வாழ்க்கையில் தன் குறிப்பு பேசி முடிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சமூக சேவகர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்களே, கல்வியாளர் அகில இந்திய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் சிட்டி பாபா ஐயா அவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் தாரமங்கலம் ஒரு இடைப்பட்டி கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு அப்பா நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பிறக்கும்போது வயிற்றுல இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அம்மா ஒரு படிக்க தெரியாங்க தான். ஆனால் எனக்கு 8 மாஸ்டர் டிகிரி வாங்கி கொடுத்தாங்க அம்மா. நான் சமூக சேவை 1990 செய்யறேன். அது காரணம் எங்க அம்மா தான். ஏன்னா ஒரு குடும்பத்துல சூழல் நல்லா இருந்தா தான் சமூக சேவை வெளியே வர முடியும். ரெண்டாவது என் மனைவி, அவங்க 2 பேரும் இது வரைக்கும் நான் பொது சேவைக்கு போனா எனக்கு தடுத்ததே கிடையாது. எங்க எவ்வளவு செலவு பண்ற, எங்க போறேன்னு இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. அதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் 90 எனக்கு 3 என் வாழ்க்கையில என் வாழ்க்கையை 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு சமூக சேவை, கல்வி பணி, வங்கி பணி 3ஆ பிரிக்கலாம். இப்ப சமூக சேவைனா நான் குறிப்பா என்ன செஞ்சோம்னா, எல்லா அரசு பள்ளிகளுக்கு இலவசமா மரக்கன்று வச்சு நட்டு கொடுத்தோம். அனைத்து ஆதி திராவிட நல பள்ளிகளும் மாணவர்களுக்கு இலவச கல்வி, அவர்களுக்கு சுகாதார வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம நாங்க தனிப்பட்ட முறையிலே ஒரு தாராளத்துல ஒரு அலுவலகம், ஒரு ஆபீஸ் போட்டு அனைத்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தோம். அதுக்கு எங்க குரூப்ல ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்தோம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளாக சேவை செய்யறோம். இப்போ கூட பாத்தீங்கன்னா என்னென்ன சேவை செய்யறோம்னா, இலவச கல்வி, அவங்களுக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அது இல்லாம உபகரணங்கள், சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கிறோம், மோட்டார் சைக்கிள், அவங்களுடைய தேவையான அனைத்து வசதியும் மாற்றுத்திறனாளிக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அது மிகப்பெரிய சேவையா செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க போராட்டமும் பண்ணி ஜெயிலுக்கும் போயிருக்கிறோம். ஒரு வாரம் நம்ம சேலம் சென்ட்ரல் ஜெயில இருந்தோம். அதுவே நாங்க சமூக சேவை செஞ்சோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நாங்க சமூக சேவை செய்யறதுக்கு காரணம் நேரு யோகேந்திரா தான். அந்த வேலாயுதம் ஒரு ஐயா இருந்தாரு, அவர் தான் நேரு யோகேந்திரோட ஒருங்கிணைப்பாளர். அவரு தான் எங்களை ஃபர்ஸ்ட் நேரு இளைஞர் நற்பணி மன்றம்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் அமரகுந்தி நற்பணி மன்றம், ஒரு காந்தி நற்பணி மன்றம், அவங்க மூலமாக நாங்க சமூக செஞ்சோம். அது மட்டும் இல்லாம காந்தி வழி ஊருக்கு 10 பேர் இயக்கம், தாரமங்கல அரிமா சங்கம் நாங்க தான் ஆரம்பிச்சோம். அது மூலியமா சேவை செஞ்சோம். இப்போ அன்பு வழி அறக்கட்டளை மூலமா ஐயா அசோகன் ஐயா சொல்லி ஆனோம். ஆனா அவர் ஏஜியுமே எங்க பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நான் அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பார்த்தேன் சேலத்துல. அவரு நான் அன்பு வழிகளை அறிமுகப்படுத்தினேன். இப்ப அவருக்கு மாவட்ட தலைவரா இருக்காரு. அன்பு வழியில நாங்க அறக்கட்டளை சார்பா குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு கல்வி சேவை அன்பு வழியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ கோவிந்தராஜ் ஐயா எப்ப தெரியும்னா, 2012 நான் காரியத்துல மேனேஜரா இருந்தேன். அவர் பயிர்கடன் கிராப் லோன் வாங்க எங்க பேங்க் வந்தாரு. அப்பதான் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுல அவருடைய தொடர்பு எப்படி இருக்குதுன்னா, அவர் நாங்க பேங்க் எக்ஸாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா இலவசமா இடம் கொடுப்பாரு. அவரும் கிளாஸுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அடிக்கடி அவங்க மீட்டிங் எல்லாம் போடுவோம். அதுக்கு ஐயா உறுதுணையாக இருந்தாரு. இப்போ தீபாவளி பண்டிகை கூட 131 மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கணும். நம்ம சதாசிவம் எம்எல்ஏ வச்சு அதுக்கு
நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கமும் உதவி பண்ணாங்க. அசோகன் ஐயா எல்லாமே வந்திருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ச்சங்கத்துக்கு தொடர்ந்து வந்து நாங்க எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறோம். என்னுடைய பொண்ணு வந்து நிறைமதி வந்து அனைத்து நிகழ்ச்சியிலையும் பரதநாட்டியம் ஆடுறாங்க. அதனால எனக்கு ஐயா வந்து இந்த என்னுடைய சேவைக்காக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து துணைத் தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது ஒன்று டாக்டர் பட்டம் கிடைச்சதுக்கு கோவிந்தராஜ் ஐயா தான் காரணம். அவருடைய பரிந்துரை அது மறக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் பட்டம் படிச்சாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் 35 ஆண்டுகள சேவைக்கு இப்ப எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. சென்ற ஆண்டு வந்து சிறந்த சமூக சேவர் விருது எனக்கு வழங்கினாங்க. பிஆர்டி நிறுவனம் வந்து சிறந்த சமூக சேவை நிறுவனம் வழங்கினாங்க. இப்போ வந்து நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து விடுமுறை காலத்துல நான் வந்து எங்க குடும்பத்தோட வெளியில போனதே கிடையாது. ஒண்ணு கல்வி டியூஷன் வந்து நான் கலைமகள் டுட்டோரியல் காலேஜ் 30 வருஷமா நடத்திருக்கேன் தாராபுரத்துல. அங்க என்னுடைய நோக்கம் என்னன்னா படிச்ச பிள்ளைங்கள வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி வைக்கிறது என் நோக்கம் இல்ல. படிக்காம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து படிக்க வைக்கணும். ரெண்டாவது நிறைய பிள்ளைங்க பாத்தீங்களா பொருளாதார சூழல் காரணமாக அப்பா அம்மா எல்லாம் கல்லுக்காட்டுக்கு போயிருவாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கு போற வாய்ப்பு இல்லாத பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய குறும்பு தப்பு பண்ணிருப்பாங்க, அடங்காமன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்கள அதுமாரி படிக்காத மாணவர்கள் அந்த மாணவர்களை வச்சு நாங்க டுட்டோரியல் எங்ககிட்ட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்லூரி பேராசிரியர் இருக்காங்க, அரசு கல்லூரி வந்து ஆசிரியரா இருக்காங்க, பல்வேறு வகையான சமூக பணி அரசியல் பணிகள்லாம் இருக்காங்க, ஆசிரியரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு பணியிலும் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து நாங்க கலைமகள் டுட்டோரியல் கல்லூரி நடத்தி இருக்கிறோம். அப்ப என்னுடைய சேவை நிச்சயமாக இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துக்கு தொடர்ந்து நான் பாடுபடுவேன். பேச வாய்ப்பு அனைத்து நல்ல உலகம் நன்றி கூறுகிறேன். நன்றி. சிறப்பிப்பார். எங்களது இயக்கத்தில் நிறைய பழச்சாலைகள் இருக்காங்க. பழச்சாலைகள் நன்றிங்க சார். சார் ஒரே ஒரு தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் அன்புவழி அசோகன் ஐயா ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். மாலை வணக்கம். நான் இந்த தமிழ்ச்சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். நான் சேலம் மாவட்டத்தில் பத்திக்கூட்டு வங்கியில் படித்திருந்தேன். 18 வயதுக்கு முன்னதாகவே அப்போது இருந்த தலைவரான கே. சுப்பிரமணியன் அவர்கள் 17 வருடம் 8 மாதத்திலே என்னுடைய வேலையை சேர்த்துக்கொண்டார். 40 வருடம் 4 மாதம் என்னுடைய பணிக்காலம் வெற்றிகரமாக முடிந்து நல்லபடியாக வெளியே வந்து விட்டேன். அதற்கு பின்னால் தமிழ்நாடு அன்புவழி அறப்படை மன்ற மூலமாக பல சேவை செய்ய இதற்கு மாவட்ட தலைவராக இருக்கின்றேன். விடியல் சட்டசபை பேரவை என்ற அமைப்பிலும் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறேன். அதுக்கு ஒரு நீதிபதி தலைவராக இருக்கிறார். புகழ்நீர் கர்நாடகத்தை மாவட்டத்தில் இருக்கின்றனர். ஓய்வு நேரத்தை பொது பணியிலே சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். தமிழ்ச்சங்கமானது எனது மிக்க மகிழ்வான ஒரு நேரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுக்காக தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இங்கே சேவை தர்ம சேவைகளை சிறப்பாக செய்து வரும் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வாயினோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஐயாவுக்கு நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் கௌரவ தலைவர் பொன்னாடி பொருத்தி கௌரவிப்பார். இங்கே பாருங்க சார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். எங்க அப்பா எப்படி எங்களுக்கு வந்து இந்த உறுதுணையா அந்த சமூக சேவைக்கு இருந்தாங்களோ அது மாதிரி எங்க குடும்பம். நேற்று ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம வெளியே போனதே இல்லை 10 ஆண்டுகளா. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நாம வந்து ஒரு நல்ல பக்கம் அருகாமையில் இருக்க ஏற்காடுக்கு எங்களை புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் அவங்களோட போயிட்டு காலையில அதிகாலையில் இருந்துச்சு 8, 9 வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும். வேற 2 நிகழ்ச்சி இருந்தது. நம்ம இடத்துல நம்ம ஊர்ல ஒரு தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு நிகழ்ச்சி விட்டுட்டு வேற பல்வேறு நிகழ்ச்சிக்கு போய் என்ன பண்ண போறோம்? நண்பர்களாகட்டும் IAS 5 பேர் இன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. 5 IAS வந்திருக்காங்க அடிஷனல் செக்ரட்டரி லெவல்ல. இன்னைக்கு நைட்டு அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. காலையில 11 to 2 வரலும் ஒரு சின்ன கெட்டுவத நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போகல. எல்லாரும் எனக்கு வாழ்த்து அனுப்பிட்டே இருக்காங்க. நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இருக்கேன்னு சொன்னோன்னே தமிழுக்காக நீங்க போறீங்க, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆகவே முதலே வெற்றி அடைஞ்சிட்டோம். முதல் வெற்றி நமக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துல. இப்ப நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கேன். கான்ஸ்டிடியூஷன் IAS மட்டும் இல்லாம எல்லாருமே எனக்கு வாழ்த்து சொல்லி போட்டிருக்காங்க. ஆகவே TNPSC சேர்மன் தெரியும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடிவிலக்கு நமக்கு. TNPSCல அவர் தெரியாத யாரும் இருக்க முடியாது. அவர்ல நான் வந்து இப்போ எல்லாத்தையும் போன்லயே பேசுவேன், தொலைபேசியிலே பேசக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவனுக்கு கொடுத்துருக்காரு.
என்னன்னா என்னுடைய கடின உழைப்புக்கு என் தந்தையார் உதவியாக இருந்தார். அதேபோல் என் குடும்பம் காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்தேன், இங்கே தான் இருக்கேன். இதுவரை வீட்டில் இருந்து ஒரு அழைப்பு வரல, பக்கத்தில் தான் இருக்காங்க, என்ன அழைப்பு வரல. நான் போய் இதில் ஒண்டிட்டுனா வரமாட்டேன்னு தெரியும். ஆகவே 4 நாள் ஆனாலும் தெரியும் குடும்பத்திலேருந்து கூட மாட்டேன். ஆகவே அந்த வாய்ப்பை வந்து என் குடும்பமும் என்று எனக்காக ஒதுக்கி நான் எனக்காக வந்து சுதந்திரமாக விடக்காட்டியும் இன்னும் நிறைய சேவைகளை செய்வதற்கு என்னுடைய குடும்பம் உறுதுணையாக இருப்பது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நன்றி. செய்தி ஏன்னா நம்ம வந்து இங்க நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேக்ல இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாத நம்ம நிற்கும். வந்து பணி அவருடைய பதவி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம தமிழ்ச்சங்க நிகழ்ச்சின்னா எந்த பணியாக இருந்தாலும் தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்காருன்னா நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே இதை கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வந்து இந்த இயக்கம் எந்த அளவுக்கு வளரணுன்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு ஐயா இருக்காரு. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம துணைத் தலைவர் செண்பகவல்லி மேடம் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். நமது சங்கத்தில் வந்து 4 துணைத் தலைவர்கள், அதில் இப்போ 3 இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வந்திருக்கிறாங்க. ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் வந்து செண்பகவல்லி. நான் பிஎஸ்என்எல்ல கணக்கு அதிகாரியாக பணிபுரிந்து விருப்ப ஓய்வில் வந்துவிட்டேன். என்னுடைய பணிக்காலம் முழுக்க தர்மபுரியில் தான் இருந்தது. இப்போ ஓய்வுக்கு பிறகு இந்த மகள்களோட பணி சம்மந்தமாக 2 பேரும் சேலத்தில் வேலை செய்கிறாங்க, அதனால் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பணி செய்யும்போது பொது சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல. அந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு துர்பாகியசாலின்னு தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கடவுள் எனக்கு வந்து ஓய்வுக்கு பிறகாது நம்ம கோவிந்தராஜ் சார் மூலமாக இத்தனை ஒரு நல்ல உள்ளங்களை வந்து கடவுள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காருன்னா அவருக்கு நான் கோடி நன்றி சொல்லணும். அதுவும் ஐயா மாதிரி ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. அவரை சந்திச்சதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வகையில் அவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நெருங்கி நண்பராகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா என்னுடைய மருமகனும் வந்து நகராட்சி அலுவலகத்தில் அந்த ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் அதில் தான் வேலை செய்கிறேன். அப்படி மேலும் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு, அதை பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம். மற்றபடி எனக்கு வந்து இவங்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. இனிமேலாவது என்னுடைய ஓய்வு காலத்தை வந்து நல்ல சிறந்த முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகமாகி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு துணைத் தலைவர் பொறுப்பையும் கொடுத்துருக்காருன்னா அதை நான் எவ்வளோ சிறப்பாக செய்யணுன்ற ஒரு கடமை உணர்வு எனக்கு இருக்கு. வாய்ப்புகள் ஏற்படும் போதெல்லாம் செய்வேன் சார். வாய்ப்புகள் ஏற்படும் போதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். துணைத் தலைவர் அவர்களுக்கு நமது ஐயா பொன்னடை போர்த்து சிறப்பிப்பார். இங்கே பாருங்க. இங்கே சேலத்தில் பிறந்து பட்டக்கோயில் அருகில் இருக்கிறேன். கடந்த ஒரு 3 மாதமாகத்தான் சிட்டிபாபு ஐயா மூலம் எல்லாரையும் சந்தித்து என் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகுந்த ஆசை, ரொம்ப வருடமாக இந்த இணைந்து எல்லாருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசை. இந்த வாய்ப்புக்கு அவர் முன்னோட்டமாக இருந்தார் சிட்டிபாபு ஐயா. கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து கலந்து என்னால் முடிந்த தொண்டினை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நம்ம ஆன்மீக அணின்னு சொல்லி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக அணியில் இருக்காரு. சிட்டிபாபு வந்து கௌரவத்தை இருக்காரு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆன்மீக அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்தவங்களை தான் ஆன்மீக அணியில் போட்டிருக்கோம். அதில் இவரும் ஒருத்தராக அதில் இருக்காரு. நன்றி. அடுத்ததாக ஹேமலதா அவர்களை வந்து வருமாறு அழைக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேம் வந்து ஹேமலதா. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பவர் மேனேஜர். எனக்கு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டேன். ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் சேர்ந்துருக்கிற சங்கத்தில் என்னால் முடிஞ்ச என்ன பணி செய்யணுமோ எதுனாலும் சரி, எந்த ஹெல்ப்னாலும் செய்யணும். இவங்க வந்து எனக்கு உறவினராக கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன மீட்டிங்கில்
ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பாம ஆரம்பம் வந்து 2 புத்தகம் வெளியிட்டார். அந்த இதில் போகிறப்ப இவங்களை சந்தித்தேன். அப்போ இவங்க நம்ம வாங்க இந்த பால்யலையை வந்து டக்குன்னு கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு சரியான நான் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்த நாளே இவங்க வந்து உறுப்பினர் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு மன உளைச்சல் இருக்காங்க. அதாவது என்னென்னா கல்யாணம் ஆகி ஐடியில் அவங்க சன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கல்யாணம் ஒரே வருஷத்தில் அந்த பொண்ணோட கொடுமை தாங்க முடியாது, அவர் சூசைட் பண்ணிட்டாரு. அதில் பெரிய மன உளைச்சல் இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், இந்த சூசைட் பண்ணுறவங்களே எனக்கு பிடிக்காது, இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் அதை நினச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா ஒன்று இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்ல தாயாக இருக்கணும். இந்த மாதிரி பொது சேவை உங்களுக்கு மனநிலை எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாத எனக்கு சுற்றி வச்சு பார்த்தா எனக்கு உறவினராக வந்துட்டாங்க. டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளருடைய பையனுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும். இப்போ எனக்கு அவங்களாம் சொந்தம். உடனே நீங்கள் எங்கள் பொண்ணுன்னா கவலைப்படாது, உங்களுக்கு எல்லாம் நான் பக்கத்தில் இருக்கேன், உங்களுக்கு எது இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், இந்த மீட்டிங்லாம் வந்து பாருங்கள், அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வர வச்சோம். வந்த பிறகு தான் நமக்கு நம்பிக்கை இருக்கும். நமக்கு வந்து பெரிய ஒரு இது நமக்கு பக்கத்தில் இருக்காங்க, உங்களுக்கு யார் எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இவங்க வந்து ஒரு 3-4 நாளில் நம்ம இயக்கத்துக்குள்ள வந்து மெம்பர் ஆகி ஒரு ஃபஸ்ட் நிகழ்வாக இங்கே வந்து பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக இவங்க முழுக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பயனுள்ள வகையில் நீங்கள் நம்ம இதில் பயன்படுத்துகிற மாதிரி அவங்க வரணும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. அது பல்வேலையும் அப்படின்னா இப்போ அவர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டு, அதாவது விஆர்எஸ் வாங்கி வெளியே வந்தார். இன்னொன்று நிறைய நம்ம நிறைய பேசுவோம், பட் ஸ்டார்டிங் சொல்லிட்டு சொல்லிடுங்க. அவர் வந்து நம்ம மக்கள் தொடர்பு அதிகம் இருக்கார். நான் வந்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே, அவர்களுடைய சப்போர்ட்லாம் எனக்கு முழுசாக இருக்குது. ஈவன் துணைத் தலைவராக அம்மாவை போட்டிருந்தாலும் அவங்களுடைய வேலையும் சேர்த்து இவரே வந்து செய்வார். ரொம்ப நன்றி. இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள். இங்க பாருங்க. மாலை வணக்கம். நான் எங்கள் மனைவி எல்லாமே சொல்லிட்டாங்க எங்களை பற்றி எல்லாம். எங்கள் பொண்ணுங்க 2 பேரும் இங்கே டிபிஎஸ்ல ஒருத்தர் பேங்க் மேனேஜராக இருக்காங்க, இன்னொருத்தர் பரோடா பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. அவங்க குழந்தைகளை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வரும்போது மனமன்றத்தில் தான் எனக்கு வந்து இந்த சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது கோவிந்தராஜ் சாரும் மீட் பண்ணோம். அப்போ வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கலைராஜன் சொல்லி இந்த தமிழுக்காக ஒரு போராட்டம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்காக இத்தனை பேர் நாங்கள் இந்த தமிழ்நாட்டிலேருந்து 133 பேர் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அது யார் யார் வரீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களாலாம் வர முடியாது, எங்கள் சார்பாக நாங்கள் 2 பேரை வந்து போக வர செலவில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் அவர்கிட்ட. அதன் பிறகுதான் 2 பேரை வந்து நாங்கள் டெல்லிக்கு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் அனுப்பி வச்சோம். 2 பேரும் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சு தமிழுக்காக நாங்கள் வந்து சேவை செய்யறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கோவிந்தராஜ் ஐயா வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணால் உடனே நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். எங்கள் வீட்டில் கூட ஃபோன் வந்தால் உடனே கிளம்புறீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இல்லைப்பா அங்கேருந்து மணி அடிச்சிருச்சு, எங்கே உனக்கு கேட்டுச்சே இல்லையோ, அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஃபோன் வந்த உடனே நான் கிளம்பிடுவேன். ஒரு சில டைமில் கொஞ்சம் கோச்சுக்குவாங்க, என்னோட வீட்டு பார்க்காம எங்கே நீங்கள் போய் தமிழ் சேவை செய்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ பாட்டு பேசுப்பா நான் சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். அதுதான் என்னோட தமிழ் சேவை. இப்போ என்னோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எல்லாரையும் சந்திக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய நபர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சிதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா வந்து பழனிசாமி ஐயா வந்து எல்லாரும் பழனிசாமியா பொறியாளர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாரா அந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கம்பீர வீரப்பாட்டி கட்ட போன மாதிரி அவர் மாதிரி அந்த சைஸுக்கு வந்து அந்த சேர்ல உட்காரும் போது அந்த சேருக்கு ஒரு பெருமை கிடைச்சது. நான் 2-3 நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். யாவரும் கேள்வி நிகழ்ச்சி, அப்புறமா வந்து முத்தமிழ் சங்கம், அந்த மாதிரிலாம் உட்காந்து அந்த பக்கம் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் செயல்பாடு பூரா பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது பற்றி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 4-5 நிகழ்ச்சி அவரை நான் பின்னாடியே வாட்ச் பண்ணேன். அவரை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு தான் முழுமையாக அவரோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் செய்கிற சேவைக்கும் அவங்க அப்பா பேரே முத்து, அவங்க முத்து மாதிரி ஒரு சொத்தை வச்சு முத்து போயிருக்காரு. ஏன்னா அதனால் வந்து சிறப்பாக பண்ணாரு. அவர் பேர் பழனிவேல், அவர் பேர் பழனிசாமி, என்னோட பேர் பழனிவேல். அதனால் அவர் கூட எங்களுக்கு கூட பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்புக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.